நாகினி 64 லட்சம் ஜீவராசிகள்ல பாம்பும் ஒன்றே. இதை சர்ப்பம் என்று கூட அழைப்பாங்க. இந்த பாம்புகளில் நிறைய வகைகள் உள்ளன. அதுதான் விஷமுள்ள பாம்பு, விஷமில்லாத பாம்பு என இரு வகைகளாக உள்ளன. அதுபோலவே நமது பாரத தேசத்தில் சில இடங்களில் நாக தேவதையாய் வணங்குவது ஆச்சாரமாக இருக்கு. புராணங்கள் வாயிலாகவும் இதை சொல்றாங்க. சில தெய்வீக சர்ப்பங்களுக்கு தெய்வீக சக்தி உண்டு எனவும் கூறுகிறார்கள். அது நிஜமா பொய்யா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன், இங்கே ஒரு பாம்புக்கு மனுஷனுக்கு உள்ளது போல் காலின் மீது நகமும் இருக்கிறது. இந்த ஆச்சரியமான பாம்பு எங்க இருக்கு, எந்த வகையை சேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இது தமிழகத்தின் சேலம் மாவட்டம் மேட்டூர் மாவட்டத்தை சேர்ந்த கணபதி என்கிற விவசாயியின் கரும்பு தோட்டத்தில் இருந்தது. அவர் வின சரகசர்களுக்கு வனத்துறைக்கு தெரிவித்து தீ அணைப்பு படையினர் உதவியுடன் பிடித்தனர். இந்த பாம்புக்கு காலினுள் நகம் இருப்பதை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. சாதாரண பாம்புக்கு அதன் மேல் நகம் எப்படி என்றுதானே சந்தேகம். ஐயா, இது நிஜம்தாங்க. மேட்டூர் அணை பகுதியில் மூலக்காடு பகுதியில் பிடிக்கப்பட்ட ஆச்சரியமான அற்புதமான பாம்பு எல்லோரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. இதன் நீளம் சுமார் 6 அடிகள். இது கோப்ரா என்னும் பாம்பு வகையை சேர்ந்ததுன்னு பொது பணி துணையினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. பிறகு இத விலங்குகள் ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதை இன்றைய DFO வசம் ஒப்படைக்கப்பட்டது.